26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உண்மையாவே செவ்வாய்க்கிழமைகள்ல எந்த நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லைம்மா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தங்கம் வாங்கலாம். நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில தங்கம் வாங்கினோம்னாலுமே உங்களுக்கு தங்கம் அடகு வீட்டுக்கே போகாது. சனிக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. நாம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ரொம்ப கரெக்டா இருந்தோம்னா உயிரை எடுக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அது எதுக்கான ஒரு அறிகுறின்னு பாருங்க. ஒரு அஷ்டமச்சனி தாண்டிட்டா அடுத்ததுல இருந்து அவங்க உடம்பு பயங்கரமா பார்த்துப்பாங்க. தினசரி இரவு நடப்பது சனிக்கு உண்டான பரிகாரம். சனியோட பாதிப்பு குறையறது 100% குறையும். ஓம் மம் மங்களாய நமக என்கிற மந்திரத்தினை சனிக்கிழமைகளிலே சொல்லி வருவது, குறிப்பாக காலையில எழுந்திருக்கிறது. வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். செவ்வாய் சனி இந்த 2 கிழமைகள் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமைகள்ல எந்த நல்ல விஷயத்தையும் பண்ணக்கூடாது, பண்ணாது ரொம்ப நல்லதே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி தான் சனிக்கிழமையும். செவ்வாய்க்கிழமையை முதல்ல முடிச்சிருவோம் சார். உண்மையாவே செவ்வாய்க்கிழமைகள்ல எந்த நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாதா? ஏன் சார்? அப்படி இல்லைம்மா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தங்கம் வாங்கலாம். தங்கமே வாங்கலாம். தங்கமே வாங்கலாம். ஆமாம். அதாவது செவ்வாயும் சரி சனியும் சரி கிரூர கிரகங்கள் அப்படிங்கிற காரணத்தினாலே அப்படி சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு விஷயம் கூட இருக்கு. உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் தான். நம்ம வந்து அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரியான ஒரு கலத்திர விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து செவ்வாய் தான் சொல்றோம். ஏதாவது தோஷம் இருந்தாலுமே செவ்வாய் தான் நம்ம சொல்லிடுறோம். செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம். செவ்வாய்க்கு இன்னொரு பெயர் இருக்கு, மங்களகாரகன் அப்படின்ற பெயர் இருக்கிறது. கணபதி எடுத்துக்கோங்க. கணபதியுமே அவர் வந்து பார்த்தோம்னா கணபதியை வந்து செவ்வாய்க்கும் சொல்லுவாங்க, சனிக்குமே சொல்லுவாங்க. அப்ப அவரை வந்து நம்ம நார்த் இந்தியாவிலலாம் சொல்றவங்க எல்லாமே மங்களமூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. மங்களகாரகன் என்ற பெயர் தான் வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய பெயர். உங்களுக்கு இதுல சமஸ்கிருதத்துல வந்து பார்த்தோம்னா மங்களகாரகன் அப்படின்ற மாதிரி அங்காரகன் சொல்லுவோம். மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவருடைய அஷ்டோத்திரத்துல வரும். அவருடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் நம்ம அஷ்டோத்திரம்னு சொல்றோம். 108 பேர் நம்ம வந்து சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்றோம்ல. அவர் எந்தெந்த ரூபமாக இருக்கிறார், எந்தெந்த விதமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் அங்காரகா, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் செவ்வாய். ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான். இப்போ நீங்க மகாலட்சுமிக்கு பண்றீங்கன்னா அவள் எந்தெந்த ரூபமாக இருக்கிறாள் அந்த தேவி அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு செவ்வாயோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் அந்த 108. என்ன அப்போ அது வந்து அதுலேயே நீங்கள் படிச்சிங்கனாலே அதில் மங்களமூர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் மங்களாயன்னு வரும். எல்லா கிரகங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது, கெட்ட குவாலிட்டிஸும் இருக்குது. நாம் நிறைய விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இதை பண்ணக்கூடாது நம்ம நிறைய சொல்லிட்டோம். எப்பொழுது நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில் தங்கம் வாங்கினோம்னாலுமே உங்களுக்கு தங்கம் அடகு வீட்டுக்கே போகாது. பர்பஸ்ஃபுல்லாக ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் இதை பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ தங்கம் அப்படின்னா எல்லாருமே வந்து வியாழக்கிழமைன்னுவாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். குரு புஷ்ய யோகம், ரவி புஷ்ய யோகம்னு பேசுவோம். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் குரு காரணி. அதாவது தங்க கட்டியாக இருக்கணும், தங்கமாக இருக்கணும். நம்ம தங்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? இல்லை, வச்சுட்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சேவிங்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜுவல்லரியாக தானே வாங்குவீங்க. நீங்கள் போனாலும் சின்னதாக ஏதாவது ஒரு தோடாவது வாங்கிட்டு வரணும்னு நினைப்போம். ஸோ அப்போ அது மாதிரியான விஷயத்திற்கு காரணி யார் என்று பார்த்தால் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களுக்கு ஜுவல்லரி வேணும்னா சுக்கிரன் தான். வெள்ளிக்கிழமை தான் போய் வாங்கணும். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கும் போகக்கூடியது கடனுக்கு போகாமல் இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை கடன் தீக்கணும்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடிய தங்கம் அடகுண்டைக்கு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து கை நீட்டலாம் ஆள்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன், செவ்வாய்க்கிழமை போனாலும் நான் யார்ட்டையாவது கடனை வாங்காமல் வரமாட்டேன்னு ஸ்டடியாக நிற்கிறவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகூர்த்த விஷயங்களை சொல்லுவது போல் இந்த மாதிரியான விஷயமா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சனி அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியை நம்ம வந்து பார்க்குறத விட செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம். செவ்வாய் மாதிரி தான் சார் சனியும். சனியை பார்த்தாலும் சனிக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. பொதுவாகவே அந்த நாளில் பெருசாக எந்த ஒரு நல்ல செய்திகளோ இல்லை நல்ல விஷயங்களையோ முன்னெடுத்து பண்ண மாட்டாங்க. அது ஏன் சார் அப்படி? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வாத்தியாரை பிடிக்குமா, இல்லை கொஞ்சம் ஜோவியலாக இருக்கிற வாத்தியார்? ஜோவியலாக இருக்க வாத்தியார். அதுதான், அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். அவர் வந்து அவர் ஜட்ஜ் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்துட்டு கெட்டது செஞ்சான்னா அதை பிடிக்காது அவருக்கு. ஸோ அவங்களை வந்து ஒதுக்கி தள்ளக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அவரை தண்டிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. தண்டிக்கிறதுன்னு சொல்கிறத விட அது கூட தப்பு. என்னென்னா அதை வந்து அவருக்கு அந்த கெட்டது செஞ்சால் அதுக்கு உண்டான விளைவுகள் என்னவோ அந்த விளைவுகளை அனுபவிக்க வைப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், பெரும்பாலானவர்கள் நல்ல அசைவ பிரியர்கள் கூட சனிக்கிழமை அன்னைக்கு நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னுவாங்க.
ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் வந்து மற்ற நாளில் சாப்பிட்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க, சனிக்கிழமை பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பெருமாளுக்கானதுன்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை நம்ம நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அவர் ஜட்ஜ், அவர் வந்து அதனால தான் வந்து சனி ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம அங்காரகன் தான் சொல்கிறோம், புதன் அப்படின்றோம் இல்லையா. நமக்கு வந்து பிரகஸ்பதி அப்படின்றோம், நம்ம வந்து வியாழனை. சூரியனுக்கு வந்து நம்ம வந்து ரவி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்கிறோம். இது மாதிரி இப்போ சந்திரனுக்கு சந்திரன் சொல்லிடுறோம், இப்போ இவங்களெல்லாம் சொல்லிடுறோம். இது மாதிரி ஆனால் வந்து சுக்கிரனுக்கு சுக்கிரன்னு சொல்லிடுறோம். சனியை மட்டும் தானே சனி ஈஸ்வரன் சொல்கிறோம். அப்போ பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. நாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ரொம்ப கரெக்டாக இருந்தோம்னா அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டார். நம்மளோட விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. அவர் அப்போ வந்து அஷ்டம சனி டைமில் வந்து பயங்கர கஷ்டம் இருக்குமே, நான் 7.5 சனியில் கஷ்டம் இருக்குமே அப்படின்னு பார்த்தா, அஷ்டம சனியில் பெரும்பாலான கஷ்டங்களே அவர் உடல் ரீதியாக கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். உயிரை எடுத்துட மாட்டார், ஆனால் உயிரை எடுக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா அது எதுக்கான ஒரு அறிகுறின்னு பாருங்க. ஒரு அஷ்டம சனி தாண்டிட்டா அடுத்ததுலேருந்து அவங்க உடம்பு பயங்கரமாக பார்த்துப்பாங்க. அதுல வர எக்ஸ்பீரியன்ஸ், வேண்டாத விஷயங்களை உணவாக எடுத்துக்கொள்வதனாலும், எப்பொழுது நம்ம வந்து தெரு ஓரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு பண்டங்களை சாப்பிடுகிறோம், அதிக எண்ணெய் பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய இதை சாப்பிட்றோம், இதெல்லாமே நமக்கு சனிக்கு ஆகாத ஒரு விஷயங்கள். அப்போ அந்த மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், சனிக்கும் சரி ராகுவுக்கும் சரி. ஸோ அப்போ நம்ம வந்து சனின்னு எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சிரும். அப்போ கிடைக்கும்பொழுது அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, சோம்பி இருப்பதுங்கிறதெல்லாம் சனியோட குவாலிட்டிஸ். சோம்பி ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ அவருக்கு வந்து சனி நெகட்டிவாக வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி போடுறார், இன்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் இன்னைக்கு வர சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்கன்றேன். சில பேர் சொல்லக்கூட மாட்டாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சனியை பொறுத்த வரைக்கும். கரெக்டான டைமில் ஒருத்தர் சனி, அவருக்கு வந்து 7.5 சனியாக இருக்கட்டும், 8.5 சனியாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு பீரியடில் அவங்க கரெக்டான நேரத்திலே அவர்கள் வேலையை செய்தார்கள், தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ அப்போ தேவையில்லாத பயங்களை வந்து நிறைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் நிறைய விஷயங்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் பல மனிதர்கள். அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுப்பவர் அப்படிங்கிறது சனி பகவான். அவரை விட்டு வேற எதுவுமே கிடையாது. அது மாதிரியான விஷயம். சனியை பார்த்து சில பேர் பயப்படுவாங்கல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி 7.5 சனி. அப்படி பயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கின பயம். அப்படி பயப்படுபவர்கள் ஒரு மந்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த ஒரு மந்திரத்தினை அவர்கள் சனிக்கிழமை தோறும் சொல்லி வரலாம், அல்லது தினசரியே சொல்லி வந்தாலுமே பலன் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தோம்னா இப்போ சாட்டர்ன் நெகட்டிவாக ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாட்டர்ன் நெகட்டிவாக அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்குண்டான பலன்கள் வந்து மோசமான பலன்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பாவத்துக்குண்டான பலன்கள் மோசமாக இருக்கும் அப்படின்னா அதில் அவர் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சனி வந்து லக்னத்தில் இருக்காருன்னா அவரை நல்லா பார்த்துக்கணும், கண்டிப்பான முறையில் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சனி லக்னத்தில் உட்காந்துருக்காருன்னா மாரகாதிபதி ஆயிடுவார். அப்போ மாரகாதிபதி அப்படின்னா பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம மகரத்துக்கோ கும்பத்துக்கோ உட்காந்து அது ஏற்புடையதாகாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் மற்றதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது அவங்க உடம்பு அவங்க ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும். டெய்லி அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு சனி பிரச்சனை தானே. இப்போ மற்றவங்களுக்காவது 7.5 சனி அப்படின்னா ஒரு 7.5 வருஷத்தில் முடிஞ்சிருமா இருக்கும், அஷ்டம சனினா 2.5 வருஷத்தில் முடிஞ்சிருமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் லைஃப் ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க வந்து லைஃப் லாங் அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேண்டாத இடத்துல சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து அதிக எண்ணெய் பதார்த்தங்கள் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ரோட்டோர கடைகளை அவாய்ட் பண்ணுறது, அவர்கள் வந்து கரெக்டான வேலையிலே சாப்பிடுவது, அவங்களுக்கு பசி எடுக்கும்போது சாப்பிட்றது அப்படின்றது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, குறைந்தபட்சம் நடக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சனீஸ்வர ரகசியங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதில் நடக்கிறத ஒரு பரிகாரமாக போட்டிருக்கேன் நான். தினசரி இரவு நடப்பது சனிக்கு உண்டான பரிகாரம். சனியோட பாதிப்பு குறையறது 100% குறையும். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கால்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ அக்குபஞ்சர்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அது காலில் இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் பாதத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க தெரியுமா? சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரலால் பண்ணுவாங்க, அல்லது சின்னதாக ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக் நீடில் கிடையாது, ஒரு மரத்தில் குச்சி வச்சுருப்பாங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறது அப்படின்றது, பாதத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்கிறது சனிக்கு உண்டான பரிகாரம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக நம்ம வந்து சனிக்கு அது பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது, இது வந்து எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லி வச்சது தான். அது நல்ல ஒரு பரிகாரம். இன்னும் மாடர்ன் டைமில் நம்ம வந்து பார்த்தோன்னா பொய் சொல்லாமல் இருப்பது, வேண்டாத விஷயங்களை வந்து தவிர்ப்பது, டாக்ஸின்ஸ். சனியோடைய பீரியட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டைம்ஸில் வந்து யாராவது ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்க தீர்ந்தாங்க.
நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த சனியோட பீரியட்ல ஆல்கஹால் எடுக்கும்போது அதிகமாகவும் எடுப்பாங்க, மட்டமான சரக்காகவும் எடுப்பாங்க, எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க குப்பை கூடத்து பக்கத்தில். அது மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதிகமாக. அவங்களுக்கு அப்போ நெகட்டிவாக இது எல்லாமே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சுக்கிரனுக்கே கூட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சுக்கிரனுடைய நெகட்டிவாக இருந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுமே இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்தரமான சரக்கு அந்த பாரில் போய் உட்காந்து அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஒரு பண ரீதியாக அந்த அளவுக்கு வசதி படைத்தவராக இருந்தாலும் சனி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டிப்ரெஷனில் இந்த மாதிரி எங்கே கிடச்சதுனாலும் அங்கே குடிக்கிறது, அதிகமாக குடிக்கிறது, அதிக நபர்களுடன் அலைவது, நிறைய நபர்கள் கூட போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ இப்போ இந்த சனியோடைய விஷயத்திலிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னா இதிலெல்லாம் பேசிக்காக நம்ம செய்யாமல் எந்த ஒரு மந்திரமுமே வந்து நமக்கு வந்து பலன் தராது. இதெல்லாம் செய்யணும், ஏன்னா அப்போ தான் அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார். அதுக்கப்புறம் மந்திரமும் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மந்திரம் ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு பலன் தரும் ஒரு தாந்திரோக்த மந்திரம் தான் வச்சுக்கோங்களேன். ஓம் மம் மங்களாய நமக, ம இம் மங்களாய நமக, ஓம் மம் மங்களாய நமக என்கிற மந்திரத்தினை சனிக்கிழமைகளிலே சொல்லி வருவது, குறிப்பாக காலையில் எழுந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சனியோடைய அதிக பாதிப்பு இருக்கிறவங்க காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க, நைட்டு தூங்காமல் இருப்பாங்க. நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வேறு ஏதாவது வஸ்துக்கள் இந்த மாதிரி இதை மொபைல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அடித்து கட்டிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் ஓடுவாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். காலையில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்து எனக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னுவாங்க. பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் சனிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பக்கா பிளானிங் அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளையும் வந்து சிறப்பான நாளாக அவர்களுடைய நாளாக ஆக்கி கொள்கிறார்கள் என்றால் அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொன்னோம். 2ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா வேண்டாத வார்த்தைகளாக வாயிலிருந்து வரும். குடும்பத்திலையுமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். பண ரீதியாக அதீத கஷ்டத்துக்கு ஒரு உள்ளாவது, அல்லது அவர்கள் வந்து 100 ரூபாய்க்கு உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. டிகிரேட் ஆகும் இல்லையா, உங்களுக்கு ஒரு சில இடத்துல வேலையில் போயிருப்பாங்க, அங்கேருந்து வேலையை விடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல சேர்ந்துருப்பாங்க. சேரும்போது பார்த்தோன்னா அதை விட சம்பளம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியாக இருக்கும். அல்லது இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரீதியாக அவர்களுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் வராமல் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் வரும், அவங்க அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இதையே வந்து 2ஆம் இடத்துல சனி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி தான் இருப்பேனா ஒருத்தர் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. 2ஆம் இடத்து சனி உச்சத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடிய சனியும் இருக்கிறார். அதை வந்து நம்ம வந்து இது வெறுமனே 2ஆம் இடத்துல சனி இருந்தால் அப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தோன்னா இப்போ தனுர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருன்னா அவர் ஆட்சி ஆகிடுறார் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஆகிடும். ரொம்ப அட்டகாசமாக கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அது மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை ஒரு ஜெனரிக்காக நான் சொல்கிறேன். இப்போ 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருக்குது அப்படின்னா அவருடைய வாயை அவர் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அல்லது மற்றவரை துன்புறுத்தக்கூடிய, மனதை வந்து ஒரு மாதிரி காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அந்த வாயை அவங்க நல்லா கட்டுப்படுத்திட்டாங்கன்னா குடும்பம் நல்லா ஆகிடுமா. மெயினாக வாயினால தானே குடும்பம் பெரிய பிரச்சனை வரதே வந்து வாயினால தான் வரும். ஸோ அது வந்து குடும்பம் சாதாரணமாகவே சரியாயிடும். பண ரீதியான விஷயமுமே எந்த அளவுக்கு இவங்க ஹம்பிளாக நடந்துக்கிறாங்க, இவங்க வேண்டாத வார்த்தைகள் பேசாமல் நல்வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பேச பேச அவங்க கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகவும் கண்டிப்பான முறையில் செல்வம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது மாதிரி சாட்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இந்த மந்திரம் ஓம் மம் மங்களாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது இது ஒரு நாள் சொன்னாலே அதுக்குண்டான பலன் தெரியும். அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படி மீறி அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடியவர் ஓம் மம் மங்களாய நமக, ஓம் மம் மங்களாய நமகன்னு காலிலே செருப்பில்லாமல் அவர்கள் கோயிலிலோ அல்லது சுவாமி மாடத்திலோ உட்கார்ந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சுத்தமான மனநிலை, சுத்தமான உடல்நிலை, காலில் செருப்பு இருக்கக்கூடாது. உடலிலே வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டுமே தோல் சார்ந்த உடைகள் எதுவும் போட்டிருக்கக்கூடாது. லெதர் பெல்ட்டோ லெதர் பர்ஸோ எதுவும் வச்சிருக்கக்கூடாது. அது மாதிரி அவங்க சூழ்நிலையிலே அவர்கள் இந்த மந்திரத்தினை எவ்வளவு முறை அவங்க எங்கேயா ட்ராவல் பண்ணிக்கிட்டே சொன்னால் கூட போகிறோம். உதாரணத்துக்கு காரில் போகிறாங்க அல்லது பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்கன்னா செருப்பு கட்டி விட்டுடலாமே இல்லையா. செருப்பு கட்டி விட்டுட்டு அவங்க எவ்வளோ தடவை மனசுக்குள்ள சொல்லணுமோ சொல்லிக்கலாம். அது மாதிரியான முறையாக சொல்லி வந்தார்கள் என்றாலே அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. செவ்வாய் பற்றியும் சனியை பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருந்திருக்கும் சார். சனினா பயப்படக்கூடிய கிரகம் கிடையாது, அது இவ்வளோ நல்லதையும் பண்ணும், நம்ம கிட்ட தான் இருக்கு மாற்றம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நமஸ்காரம்.